இவங்க தான் வந்து அந்த மாதிரி வந்து சில்லறை கலையிறவங்க. ஆந்திராவில இருந்து பூமி மாடு ஓட்டு வந்தவனுங்க, குடுகுடு படிச்சு வந்த பசங்க, இவங்கெல்லாம் இங்கே வந்து இந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு கைப்பற்றிக்கிட்டு இந்த மண்ணை சேர்ந்த ஏன் அண்ணனை வந்து கூலிக்காரன் எப்படி சொல்லலாம்? 34 வருஷமா நான் வந்து இந்த நாட்டில் அகதி. பூமி மாடு ஓட்டு வந்தவன், குடுகுடுப்பை சேர்ந்தவங்க இங்கே மந்திரி, முதலமைச்சர், ஒன்றிய செயலாளர் எல்லாம் பிடிங்கிங்க இடத்துல கோபுரம் என்ன மாளிகை என்ன இங்கே 10 இடத்துல அகதி மாமலை அடப்பட்டு கிடக்குற என் தாய் மண் தமிழ்நாடு. சீமான் போகிறாரு போகல, இவங்களுக்கு என்னங்க எங்களுக்காக ரொம்ப உளுந்து பாடுபட்டவங்க மாதிரி பேசுறாங்க. தலைவரை பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன? சீமான நான் சில விஷயங்களை சொல்லக்கூடாது, ஏன்னா எங்க முன்னாள் போராளிகள் வாயிலிருந்து வரணுன்றதுக்காக. இன்னொரு விஷயம் கேளுங்க, இவங்க இது எல்லாத்தையும் அண்ணன் உணர்ச்சிவசப்பட்டோ அல்லது எங்கள் போராளிகள் உணர்ச்சிவசப்பட்டோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் தடை செய்யப்பட்டு சொல்லி இந்த கட்சி தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சீமான பிரபாகரனை பார்த்தா என்ன பார்க்காட்டி இவங்களுக்கு இங்க நாங்கள் செத்த போது ட்ராமா போட்டு ஓடினோம். சில நேரங்களில் ரொம்ப டைட்டான நேரங்களில் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் தேசத்தில் பிரபாகரனையே ரொம்ப இழிவாக பேசினாங்க இந்த திமுகவில் இருக்கிறவங்க. நான் சொல்கிறேன், பிரபாகரன் தமிழ் தேசிய தலைவர் நான் சொல்கிறேன், என் இனம் என் தலைவர் நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு என்ன தேசிய தலைவர்? எந்த தேசிய தலைவர்? தமிழ் தேசிய தலைவர் சொல்லுவானாங்க. பொது மேடையை போட்டு சீமான் வந்து பொது மேடையில் சொல்ல சொல்லுங்க, சீமான் வந்து போனது வந்ததெல்லாம் பொய் அப்படின்னு பொது மேடையில் சொல்ல சொல்லுங்க. இப்போ அவன் அந்த ஒருத்தன் யாராவன் காரக்குடியா ஒரு டைரக்டர் நான் தான் எடிட்டிங் பண்ணேன்னு சொன்னானே, அந்த அந்த குடிங்க என்ன சொல்றான், இது நான் தான் எடிட்டிங் பண்ணி கொடுத்தேன் அப்படி ஒரு போட்டோ தான். அது இன்னொரு விஷயம் கொடுங்க, நானும் சினிமா துறையில் இருந்தவன் தான். இந்த போட்டோஷாப்பு வீடியோகிராஃபர் தான். நானும் பேசிக்கலி ஒரு ஓவியர், நான் ஸ்டிக்கரிஸ்ட்டு, பல தொழில்களையும் கற்றுக்கிட்டவனா. இங்கே என்ன பேசி வச்சுருக்காங்க, ஓட்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்து ஓட்டுக்கான மக்களை உருவாக்கி வச்சிருக்கோம். அவங்களுக்கு மூல வளர்ச்சி இல்லை. அவங்க சொல்றதுதான் கதைன்னு நம்புவான். எல்லாரும் நம்புவானா? தமிழை நம்புவானா? நாங்கள் நம்ப மாட்டோம்ல. எவ்வளோத்தை பார்த்து வந்திருக்கோம். ஐயா சீப்பா ஆதித்யநாத் காலத்துக்கு முன்னந்தொட்ட உயிர்ப்போடு இருந்த ஒரு தமிழ் தேசியம் இவங்க என்னைக்கு குடுகுடு பறிச்சுட்டு உள்ள பூந்தானுங்களோ, ஜெய் ஜக்கமானானுங்களோ முடிஞ்சு போச்சு கதை. வீர வணக்கனாலே செலுத்திட்டான், மே தினத்துக்கு செலுத்திட்டான். இனிமேட்டு கரும்புலியா மாற போறானுங்க திமுக. கரும்புலின்னு அவங்களுடைய படைப்பிரிவுக்கெல்லாம் எங்க பேரை வைப்பானுங்க, விதுஷா படையணி, இம்ரான் பாண்டியன் பீரங்கி படையெல்லாம் திமுக இனிமேட்டு வரும் பாரு. இந்த இன்னைக்கெல்லாம் இந்த நோட்டீஸ் எல்லாம் இந்த பிரபாரம் போட்டோம்லாம் பார்த்தீங்கன்னா ரோடா கிடக்குது, திமுக அடிச்சு வச்சுக்கிறான். உனக்கு ஏன் இந்த வேலை? உனக்கு எங்களுக்கு என்னடா சம்மந்தம்? யாரா நீ? தமிழ்நாட்டுக்கு உங்களுக்குமே சம்மந்தம் இல்லை, ஆரம்பிச்சு இல்லை அங்கே தாண்டி வர மாட்டாங்க. ஈழத்தமிழ் வெளிநாட்டில இருந்து எங்களுடைய ஈழத்தமிழுடைய பணத்தை பூரா உட்காந்து சுருட்டி திண்டவனுங்க வியாபாரம் பண்ணி. என் தலைவர் தெரியாதா? எவன் வியாபாரி எவன் போராளின்னு தெரியாதா? போராளிங்கிறனாலதான் சீமான் அங்கே கூப்பிட்டாரு. விடுதலை புலிகளில் தொடர்பு இருப்பவர்களுக்கு என் கட்சியில இடம் இல்லைன்னு சொன்ன வைகோவுக்கு அங்கே புடுங்குற வேலை எங்க ஊர்ல என்ன வேலை? விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து பார்க்க வேண்டிய அவசியம். விவசாயம் அரசாங்கம் ஏற்று பண்ணுன்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு இல்லையா? சீமான் பேசுற பூரா சீமான் கற்பனையில பேசல, விடுதலை புலியோட ஆர்டிக்கிள் அது. அங்க அவங்க செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை, உயர்வான விஷயங்களை சீமான் பேசி இந்த மக்கள் மனசுக்கு போயிடக்கூடாது. ஒரு நல்ல அபிப்பிராயம் விடுதலை புலிகள் மேல வந்துடும், அதை பேசிட்டு இருக்க சீமான் மேல வந்துடும், ஒரு மதிப்பு வந்துடும். அப்ப தமிழர்கள்லாம் ஒன்று கூடிடுவான், தமிழர்களை ஆதரிச்சு மற்றவர்களும் சேர்ந்து நிற்பான். நல்ல விஷயமாச்சு. இதை இப்படி ஒன்று கொண்டு வந்தா என்னன்னு தமிழன் தான் நிற்கணும் கிடையாது. தமிழர்கள் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது தெலுங்கு மலையாளிகள் எல்லாமே சேர்ந்து ஏப்பா நல்ல அருமையான திட்டங்களா இருக்கு, நல்ல ஒரு செயல்பாடா இருக்கு, இது இப்படி கொண்டு வரட்டுமே. சீமான் சொல்றது சரிதானே, பிரபாகரன் செய்திருக்காரு. அப்படி நீங்க வந்துட்டா அண்ணன் எவ்வளவு காலம் இருந்தாருன்றது இன்னும் காலம் போக போக உங்களுக்கு தெரிய வரும். அது அண்ணன் சொல்லணும், அண்ணன் வாயால சொல்லணும், அண்ணன் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அதையும் கேள்வி பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டாரு. அது சரியான போராளிகள் இந்த இப்போ கூடுற மாதிரி இன்னும் கூட வர இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க ஈழத்தமிழருங்கிறதுனால. ஈழத்தமிழர்கள் நாங்கள் வந்து உலக அளவில் பறந்துருப்போம். நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால் நிற்போம், நம்பி நிற்கிறோம். அண்ணன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் எப்பவுமே அண்ணன் கூட தான் இருப்போம், அண்ணன் சப்போர்ட். வணக்கம். சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி பேசினால கனிமொழி வந்து கூலிக்காரன் அப்படின்ற மாதிரி சீமான விமர்சனம் செஞ்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கூலின்னா இவங்க கூலியை வாங்கிட்டு மத்திய அரசோட சேர்ந்து இந்த கூட்டுலாம் வச்சுக்கிட்டு சில நாசகார திட்டங்களுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போடுவாங்க, கூலியை வாங்கிட்டு. அது மாதிரி நினைச்சு பேசுறாங்க. இவங்க தான் வந்து அந்த மாதிரி வந்து சில்லறை கலையிறவங்க. ஆந்திராவில இருந்து பூமி மாடு ஓட்டு வந்தவனுங்க, குடுகுடு படிச்சு வந்த பசங்க,
இவங்கெல்லாம் இங்கே வந்து இந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு கைப்பற்றிக்கிட்டு இந்த மண்ணை சேர்ந்த ஏன் அண்ணனை வந்து கூலிக்காரன் எப்படி சொல்லலாம்? எவ்வளோ நக்கல், எவ்வளோ ஏத்தம். இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் மாறிட்டு வருது, கொஞ்சமா சூழல் மாறிட்டு வருது. 34 வருஷமா நான் வந்து இந்த நாட்டில் அகதி, பூமி மாடு ஓட்டு வந்தவன், குடுகுடுப்பை சேர்ந்தவன், இங்கே மந்திரி, முதலமைச்சர், ஒன்றிய செயலாளர் எல்லாம் பிடிங்கிங்க இடத்துல கோபுரம் என்ன மாளிகைன்னா இங்கே 10 இடத்துல அகதி மாமலை அடப்பட்டு கிடக்குற என் தாய் மண் தமிழ்நாடு. நாங்கள் பிறகு இவங்க என்னன்னா கூலின்னு வாங்க, என்னை அகதின்னு வாங்க, இன்னும் என்னென்ன சொல்லுவாங்க. நான் வேற சீமான் வந்து பெரியார் பத்தி பேசுனதால இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலங்கைக்கு போகல, தலைவரை பார்க்கல, சீமான் வந்து பொய் சொல்றாருன்றாங்க. சீமான் போகிறாரு போகல, இவங்களுக்கு என்னங்க எங்களுக்காக ரொம்ப உளுந்து பாடுபட்டவங்க மாதிரி பேசுறாங்க. தலைவரை பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன? சீமான நான் சில விஷயங்களை சொல்லக்கூடாது, ஏன்னா எங்க முன்னாள் போராளிகள் வாயிலிருந்து வரணுன்றதுக்காக இந்த விஷயம்லாம் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். சீமான எத்தனை காலம் அங்க இருந்தாரு அப்படின்னு. 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனுங்க, இப்போ 28 நாள் தான் அங்க போனாரு வந்தாருன்றாங்க. சீமான எவ்வளவு நாள் இருந்தாருன்னு எனக்கு தெரியும். அங்க போய் வந்த ஒருத்தன் சொன்னான், அவன் என் கூட வாக்குவாதப்படுவான். நானும் ஏன்னா அவன் சீமான் ஏத்துக்க மாட்டான். அவன் ஒரு தெலுங்கு, அவன் ஒரு போதகர். என் தம்பி கூட சேர்ந்து அங்கே போயிட்டு வந்தான் இலங்கையை பார்க்க. பார்த்துட்டு வந்து அவன் வந்து சொல்றான், என்னை அடிக்க வந்துட்டாங்கப்பா கிள்ளோச்சில் உங்க ஆளுங்க. சீமான சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ சொல்லிட்டேன். நிறைய வீடியோக்கள் போட்டோ எல்லாம் ஏராளமா இருக்கு. அது நான் இது இப்படி நடக்கூடும் நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். கும்மிடிப்பூட்டில் என் நண்பர்கிட்ட சொல்லிட்டேன், இப்படி விஷயம்டா அப்படின்னு. இன்னைக்கு வருது அப்படி. சில ஆல்பமே வந்து இங்க அண்ணனுக்கு கொடுத்து விட்டு திருப்பி வாங்கிட்டாங்க. அதை வந்து இங்க கொடுத்து விட முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் கேளுங்க, இவங்க இது எல்லாத்தையும் அண்ணன் உணர்ச்சிவசப்பட்டோ அல்லது எங்கள் போராளிகள் உணர்ச்சிவசப்பட்டோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதை அப்படியே கொண்டு போய் தடை செய்யப்பட்டு சொல்லி இந்த கட்சி தடை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான போராட்டம் தான் இப்படி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்று ஒழிஞ்சிருக்கு, இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டரு, இன்னும் நிறைய ஏராளமான சீமான வாய் அடைச்சு அல்லது தம்பிகளை திசைவரி போட்டாச்சுன்னா திமுகவுடைய அத்தனை தகுதிகளும் அப்படியே புசுவானமாகிரும் அப்படின்ற இதுல தான் இப்படி எங்களை சீண்டி விடுறது. இப்ப சீமான பிரபாகரனை பார்த்தா என்ன பார்க்காட்டி இவங்களுக்கு இவங்க நாங்க செத்த போது டிராமா போட்டு ஓடணும். சில நேரங்கள்ல ரொம்ப டைட்டான நேரங்கள்ல கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா எங்கள் தேசியத்துல பிரபாகரனையே ரொம்ப இழிவா பேசினாங்க. இந்த திமுகவில் இருக்கிறவங்க ரொம்ப கன்னியாகுமரிவாளம் பேசினாங்க. பத்மநாபாவினுடைய காதலியை தான் வந்து மிரட்டி இவர் பிரபாகரன் கிடையாது சும்மா போன போக்கில் கோர்த்து விட்டாங்க. ஏன்னா இவங்க அப்படிதானே பண்ணானுங்க திராவிட தலைவர்கள்லாம். அந்த மாதிரி எங்க மேலையும் வந்து அசிங்கத்தை வாரி வீசுறதுக்கு முயற்சி பண்ணானுங்க போனதுல. இப்ப அதுக்குள்ள மட்டும் வரல, வெளியே நின்றுக்கிட்டு தேசிய தலைவர்ன்றான் திமுக காரன். நான் சொல்றேன் பிரபாகரன் தமிழ் தேசிய தலைவர், நான் சொல்றேன் என் இனம் என் தலைவர், நான் சொல்றேன். திமுக காரனுக்கு என்ன தேசிய தலைவர்? எந்த தேசிய தலைவர்? தமிழ் தேசிய தலைவர் சொல்லுவானா? சொல்லுவானா? தமிழ் இன தலைவர் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப அது சொல்றது இல்லை. தமிழ் தேசிய தலைவர்னு பிரபாகரன் திமுக காரன் சொல்ல மேடையில பொது மேடையை போட்டு சீமான் வந்து பொது மேடையில் சொல்ல சொல்லுங்க. சீமான் வந்து போனது வந்ததெல்லாம் பொய் அப்படின்னு பொது மேடையில் சொல்ல சொல்லுங்க. ஈரோட்ல வந்து தலைவர் படமும் தலைவர் படத்தோட சேர்ந்து பெரியார் படமும் போட்டு அச்சிட்ட துண்டறிக்கை இங்க நான் பார்க்க முடிஞ்சது. அது இந்த திருமுருகலு காந்திலுன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அந்த காந்திலு வந்து அவனுடைய எடிட்டிங் இது எடிட்டிங்கா? சீமான பிரபாகரன் எடிக்கிட்டீங்க. தேசியத்துல பிரபாகரன் நிற்கிறாரு, பக்கத்துல பெரியார் நிற்கிறாரு. இவர் எப்ப போனாருங்க? எது எடிட்டிங்? அப்ப எடிட்டிங்க்கு பிறந்தவங்க பேசுறது அது. அப்ப அவன் அந்த ஒருத்தன் யாராவன் காரக்குடியா இந்த ஒரு டைரக்டர் நான் தான் எடிட்டிங் பண்ணேன்னு சொன்னானே, அந்த அந்த புடிங்கி என்ன சொல்றான், இது நான் தான் எடிட்டிங் பண்ணி கொடுத்தேன் அப்படி ஒரு போட்டோம். அதுல இன்னொரு விஷயம் கவனிங்க, பிரபாகரனை எடுத்துட்டு அந்த பேக்ரவுண்ட்ல கட் பண்ணோன்னு அந்த காலியா வரணும் அந்த இடத்துல சைடுல உள்ள அந்த லேயர், அந்த ஸ்கிரீன்ல உள்ள லேயரை வந்து கட்டிங் பேஸ்ட்னு வச்சு அப்படியே வச்சு விட்டான். அதில் அப்படியே அலைஞ்சிருந்த ஸ்கிரீன் காத்துலயோ அல்லது மடிப்புலையோ அலைஞ்சிருந்த ஸ்கிரீன் அந்த இடத்துல அலையாம நேரா இருக்கும். அது இந்த விவரம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம். நானும் சினிமா துறையெல்லாம் இருந்தவன் தான். இந்த போட்டோஷாப் வீடியோகிராஃபர் நானும் பேசிக்கலி ஒரு ஓவியர், நான் ஸ்டிக்கரிஸ்ட்டு, பல தொழில்களையும் கற்றுக்கிட்டவன். எனக்கும் இந்த தொழில் முறைகள்லாம் தெரியும். இப்போ வடிகட்டின முட்டாள்தனம். ஏன்னா இங்கே என்ன பேசி வச்சுருக்காங்க,
குவார்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்து ஓட்டுக்கான மக்களை உருவாக்கி வச்சிருக்கும் போது அவங்களுக்கு மூல வளர்ச்சி இல்லை. அவன் சொல்றதுதான் கதைன்னு நம்புவான். எல்லாரும் நம்புவானா? தமிழை நம்புவானா? நாங்கள் நம்ப மாட்டோம்ல. எவ்வளோத்த பார்த்து வந்துருப்போம். ஆனா இப்போ இவ்வளவு நாளா வந்து தலைவர் படத்தை வச்சு அரசியல் பண்ணது சீமான். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு 36 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வீட்டுல தலைவர் படம் இருக்கு. திடீர்னு திமுக காரர்கள் அந்த கிரெடிட்டை எடுத்து தலைவர் படத்தை அவங்க போட்டுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நீ தமிழ் தேசியம் வந்து உருப்பெற்றுச்சுங்க, உயிர் பெற்றுச்சு. ஒரு வடிவம் பெற்று அது உயிர் வந்துருச்சு. ஐயா சீப்பா ஆதித்யநாத் காலத்துக்கு முன்னந்தொட்ட உயிர்ப்போடு இருந்த ஒரு தமிழ் தேசியம் இவங்க என்னைக்கு குடுகுடுப்படிச்சுட்டு உள்ள பூந்தானுங்களோ, ஜெயிச்சக்கமானானுங்களோ முடிஞ்சு போச்சு கதை. இப்ப அது இந்த செத்து கிடந்த தமிழ் தேசியத்தை நம்மளுடைய இந்த பிணக்குவியலுக்கு மேல இருந்து அண்ணன் எழுப்பி கட்டி எழுப்பிட்டார். இனி தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல என்ன பண்றான், வீர வணக்க நாளே செலுத்திட்டான், மே தினத்துக்கு செலுத்திட்டான். இனிமேட்டு கரும்புலியா மாற போறானுங்க திமுக. கரும்புலின்னு அவங்களுடைய படைப்பிரிவுக்கெல்லாம் எங்க பேரை வைப்பானுங்க, விதுஷா படையணி, இம்ரான் பாண்டியன் பீரங்கி படையெல்லாம் திமுக இனிமேட்டு வரும் பாருங்க. ஏன்னா வழி இல்லை, வேற வழி இல்லை. இப்ப இந்த மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் இந்த நோட்டீஸ் எல்லாம் அந்த பிரபாரம் போட்டோம்லாம் பாத்தீங்கன்னா ரோடா கிடக்குது. திமுக அடிச்சு வச்சுக்கிறான். உனக்கு ஏன் இந்த வேலை? உனக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? யாரா நீ? தமிழ்நாட்டுக்கு உங்களுக்குமே சம்பந்தம் இல்லை. ஆரம்பிச்சிருக்கோம் இதுல அங்க தாண்டி வர மாட்டாங்க. அப்புறம் சீமான் வந்து இப்ப இலங்கைக்கு போகல, தலைவரை பார்க்கல அப்படின்ற மாதிரி இப்போ ஊடகத்துல வந்து ஒரு மாசமா பேசிட்டு வராங்க. இலங்கை தமிழர்கள் சீமான் அவர்களை எப்படி பாக்குறாங்க? தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து எங்களுடைய ஆயுத போராட்டம் அடுத்து அறிவாயுதமாக மாறி அரசியல் போராட்டமாக மாறும்னு அவர் சொன்னது. அவரு ஏதோ காட்டுக்குள்ள இருந்து போராட்டி போனாருலாம் கிடையாது. இப்ப ஒரு வடிவத்துக்கு மாத்தணும்னா அங்கேயே முயற்சி பண்ணாரு. அதை எங்க மாத்தணும்னா பெருநிலமான தமிழ்நாட்டில் மாத்தணும்னா ரொம்ப நாள் கனவு. அதுக்கு இங்க இருந்து ஒவ்வொருத்தரா வர வச்சாங்க. சீமானை அனலைஸ் பண்ணி தான் கூப்பிட்டாங்க. பக்காவா சீமான சரியா பொருத்தமா இருப்பாரான்னு பார்த்துதான் இங்கிருந்து பார்த்து கூப்பிட்டு அங்க எடுத்தது. இவர் அங்க போய் நின்றுட்டு வாங்க வாங்கணும் அப்படிலாம் இல்லை. இங்க இருந்து சீமானன் தான் தமிழன் அப்படிங்கிறதுல. ஏன் குளத்தூர் மணி எல்லாம் போனாரு, இந்த யார் யாரெல்லாம் இந்த அவங்க எல்லாம் போனாங்க, விடுதலை சித்தி எல்லாம் போனாங்கல்ல, வெறும் வியாபார நோக்கத்தோட போயிட்டாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 10,000 ரூபாய்க்கு வித்தாங்க. இங்க போராளிகிட்ட டீசலா இருக்கட்டும், அலுமினியம் இருக்கு, காப்பர் எல்லாம் கொண்டு போய் வித்தானுங்க. இங்க அதுக்கேற்ற மாதிரி பெருசா கடலை தடையை போட்டு பாருங்க, தடையை போட்டுருக்குன்னு அங்க சொல்லி அப்ப இவங்க வைக்கிறதான் விலையாகுது இல்ல. அப்ப அந்த தடையெல்லாம் மீறி வருதா? அப்ப கொண்டு வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி கொடுக்குற விலை கொடுங்க. ஈழத்தமிழ் வெளிநாட்டுல இருந்து எங்களுடைய ஈழத்தமிழருடைய பணத்தை பூரா உட்காந்து சுருட்டி திண்டவனுங்க வியாபாரம் பண்ணி. தலைவர் தெரியாதா எவன் வியாபாரி எவன் போராளின்னு தெரியாதா? போராளிங்கிறனாலதான் சீமான் அங்க கூப்பிட்டாரு. சீமான் என்ன சம்பளமா வாங்கினாரு இல்லையா? வாங்குவாரா அவரு? சிந்திப்பாரா அந்த மாதிரி? இவனுங்கெல்லாம் போயிட்டு எங்க கேமரா இருக்கோ, குளத்தூர் மணி வைக்கோ உங்களெல்லாம் வீடியோ எல்லாம் பாருங்க, எங்க கேமரா இருக்கோ அங்க கேமரா பார்த்துட்டு தலைவர் பக்கத்துல நிற்பாங்க. பாருங்க, மாத்தையா அவனுடைய விசாரணை நடந்தது. மாத்தையா ஒரு மிகப்பெரிய ஒரு துரோக வேலையை செஞ்சான். தேசியத்துல பிரபாகரனை காலி பண்றதுக்கு அந்த மாவீர தொழிலாளர் திறப்போட ஆய்க்க அன்னைக்கு போற அன்னைக்கு வாசல்ல போகும்போது அந்த பஜ்ரை வெடிச்சு செதறது அந்த வண்டி. அப்போ தலைவர் மட்டும் வைத்துழைச்சல் இல்லாம நேரம் அந்த போயிருந்தா, நிகழ்வுக்கு போயிருந்தா இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் அன்னைக்கு செத்து போயிருப்பார்ல. அப்போ பைக்கோ தான் அடிக்கடி மீட் பண்றது மாத்தையாவை. அப்போ இதை வந்து பொட்டம்மன் கண்காணிச்சு சொல்றாரு, தலைவரே அந்த மாதிரி இருக்குது பிரச்சனை, தனியா போய் மீட் பண்றாங்க, இதுல பத்தின விலகி போறாங்க. விடுதலை புலிகளில் தொடர்பு இருப்பவர்களுக்கு எங்க கட்சியில இடம் இல்லைன்னு சொன்ன வைகோவுக்கு அங்கன்னா புடுங்குற வேலை எங்க ஊர்ல என்ன வேலை? விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? நீ அங்க காலி பண்ண, அங்க பிரபாகருடைய இருப்பு வந்து உங்களுக்கு இங்க பிரச்சனையா இருக்கு. அங்க காலி பண்ணணும்னு நீங்க பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான இயக்கங்களின் பேர்ல அடையாளம் கூட அங்க வாரீங்க. தலைவர் நம்பல, நாங்களும் நம்பள மாதிரி நடிச்சோம். இது நீ ஒரு இந்திய உளவாளிங்கிறதுக்காகத்தான் தலைவர் வந்து பார்த்தாரு. நீ உளவாளின்னு தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்றாரு, நீ இந்திய ராணுவத்தினுடைய உடைய வந்து வைகோவுக்கு போட்டது. நீங்க அதை போட்டோ வேணா பாருங்க, வைகோ கொடுத்திருக்கிறது எங்க உடை கிடையாது, இந்திய ராணுவ உடை. ஏன்னா அதை சுட்டி காட்டுறேன், நான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. சில நேரங்களில் தலையை தட்டிட முடியாது இல்லையா? இப்படி தட்டி கொடுத்து அப்படியே அங்கே அனுப்பி விடணும் இல்லையா? தலையை தட்டினா செதறி ஓடிடும் இல்லையா? வீட்டுக்குள்ள பூந்துடும். அதனால சில நேரங்களில் அப்படி தட்டி கொடுக்கும். அப்படித்தான் வந்து மெல்ல காட்டுறேன். இதோ நல்லாவே தெரிஞ்சுது அவங்களுக்கு. பிரபாகரனுக்கு எல்லாம் தெரிய வந்தது, நம்மளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறாரு.
சீமானை மட்டும் கூப்பிட்டு சுத்துறாரு. நான் சொன்னேன், இந்த கட்டு பாருங்க அண்ணன் கூட சேர்ந்து சுத்தம் வரும்பாரு அப்படின்னு. அங்க போனாரு, போட்டோ எடுத்துட்டு வந்தார்ல, தலைவரோட அண்ணன் போனார். ஒரு வண்டி ஒன்று வரும், அண்ணன் ஏறுவாரு, வண்டியில ஒரு ஆள் இருப்பாங்க, ஏற்றுவாங்க போயிடுவாங்க. இந்த விஷயம் வந்துடான்னு 4 வருஷம் 4-5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன். அப்ப எனக்கு இது யாரு வந்து சொன்னாங்க, அவங்க எல்லாம் கேட்கக்கூடாது, நான்லாம் சொல்லவே மாட்டேன். சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அண்ணன் எல்லாத்தையும் சொல்லலைங்க, எங்களுடைய பண்பாட்டை தான் சொன்னாரு. இப்ப அண்ணனை வந்து பொய்க்காரனா மாத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, எங்களுடைய விழுமியங்கள் இருக்கு பாருங்க, இந்த உயர்வான செயல்பாடுகள் போராளிகளுடைய 15 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க. விவசாயம் அரசாங்கம் ஏத்து பண்ணுன்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு இல்லையா. சீமானன் பேசுற பூரா சீமானன் கற்பனையில பேசல, விடுதலை புலியோட ஆர்டிக்கிள் அது. அங்க அவங்க செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள். அண்ணன் 15 வருஷம் வந்து விவசாயம் பண்ணாங்கண்ணே நம்ம இயக்கம். மக்கள் எனக்கு விளைவிக்க முடியல, அப்படிதான் கிடக்கு, இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயம் பண்ணாங்க. தமிழில காவல்துறை, தமிழில நீதித்துறை, தமிழில போக்குவரத்து, இந்த டிராபிக் கான்ஸ்டபிள்லாம் அங்கே தமிழ் விடுதலை புலிகளை பிள்ளைங்களை உடை போட்டு போக்குவரத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க. அதாவது இலங்கை நீதிமன்றங்கள்ல வந்து தீர்க்கப்படாத விஷயங்களை மேல்முறையோட உச்ச நீதிமன்றத்துக்கு தானே போவீங்க, அது விடுதலை புலியோட நீதிமன்றத்துக்கு வந்து. இதோட எங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி விஷயங்களை, உயர்வான விஷயங்களை சீமான் பேசி இந்த மக்கள் மனசுக்கு போயிடக்கூடாது. ஒரு நல்ல அபிப்பிராயம் விடுதலை புலிகள் மேல வந்துடும், அதை பேசிட்டு இருக்க சீமான் மேல வந்துடும், ஒரு மதிப்பு வந்துடும். அப்ப தமிழர்கள்லாம் ஒன்று கூடிடுவான், தமிழர்களை ஆதரிச்சு மற்றவர்களும் சேர்ந்து நிற்பான். நல்ல விஷயமாச்சு. இதை இப்படி ஒண்ணு கொண்டு வந்தா என்னன்னு, தமிழன் தான் நிக்கணும் கிடையாது. தமிழர்கள் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது தெலுங்கு மலையாளிகள் எல்லாமே சேர்ந்து ஏப்பா நல்ல அருமையான திட்டங்களா இருக்கு, நல்ல ஒரு செயல்பாடா இருக்கு, இது இப்படி கொண்டு வரட்டுமே, சீமான் சொல்றது சரிதானே, பிரபாகரன் செய்திருக்காரு. அப்படி நீங்க வந்துட்டா திருடர்களுக்கு கொள்ளையடிக்கிறது, களவெடுக்கிறது, இந்த கோட்டையை கட்டுறது பாருங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் எத்தனை அடங்குங்க சொத்து இந்த இங்க தமிழ்நாட்டுல. இங்க இருந்து வந்தானுங்க, இவனுங்களுக்குலாம் என்ன சொத்து, எவ்வளவு இடங்களை வாங்கி போட்டிருக்கான் ஒவ்வொருத்தருக்குமே தெரியாது. தனக்கு எத்தனை இடத்துல எவ்வளவு ஏக்கர் இருக்கு, பிஏ வச்சு அங்க அவனை வச்சு வாங்கி போட்டுறது. அந்த கூட இருக்கிற அல்ல கைகளை வச்சு அங்கங்க வாங்கி போட்டான். கேவி தங்கபாலுக்கு கும்படிப்புள்ள மாதர்பாக்கத்துக்கு அந்த பக்கம் பெரிய ஏரிய மடைக்கு ஒரு 20 ஏக்கரோ என்னமோ கிடக்கான் சொல்றாங்க. இது அப்படியே கேவி தங்கபாலுக்கு என்னையா சம்பந்தம், ஏன் அவ்வளோ அவன் என்ன மந்திரியா இருந்தான், திமுக பின்னால உட்காந்து ஒளிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி சம்பாரிச்சு வாங்கி போட்டுருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் ரூலிங்ல இருந்தப்போ வாங்கி போட்டு. இப்படி இவனுங்கெல்லாம் கொள்ளையடிச்சு வாழ்றானுங்க. இப்ப இவனுங்கெல்லாம் எப்படி மாத்துறது மக்களை? இப்ப தமிழ்நாட்டில இருந்து பல இயக்கங்களை சேர்ந்த பல திராவிடர்கள் போனாங்க, தமிழர்கள் போல திராவிடர்கள் போனாங்க. அதுல சுத்தமான தமிழன்னு சொல்லி எங்க அண்ணன் சீமான் தான் அவங்க கூப்பிட்டாங்க. ஏன்னா இவருடைய செயல்பாடு எல்லாமே, அதாவது பைபிள் சொல்லுது, உன் இனத்திலிருந்து உன்னை ஆள்பவனை தேர்ந்தெடுன்னு பைபிள் சொல்லுது. அதுதான், அது பைபிள் தான் சொல்லணும்னு கிடையாது, பொதுவாகவே உள்ள நடந்தது. அப்போ அண்ணன் மேல வந்த நம்பிக்கையில சரியா இருக்குன்னு சொல்லி அங்க கூப்பிட்டாங்க. மற்ற அதை யாரும் எடுக்கல. சூசன் ஃபோன் பண்ணதை கூட இவங்க பொய்ன்னு சொல்றாங்க, எடிட்டிங் பண்ணது அது அதெல்லாம் கிடையாது. நல்ல வேலை அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து அண்ணன் அந்த ஆடியோ கைப்பற்றினாலும் நம்மகிட்ட இருந்தனால இருந்துச்சு, இல்லைன்னா அதை எடிட்டிங் பண்ணிப்பாங்க. ஆனா அண்ணன் எவ்வளவு காலம் இருந்தாருன்றது இன்னும் காலம் போக போக உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க. ஏன்னா அதை அண்ணன் சொல்லணும், அண்ணன் வாயால சொல்லணும், அண்ணன் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அதையும் கேள்வி பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டாரு. அதை சரியான போராளிகள் இந்த இப்ப கூடுற மாதிரி இன்னும் கூட வர இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. ஈழத்தமிழருங்கிறனால ஈழத்தமிழர் நாங்கள் வந்து உலக அளவில் பறந்துருப்போம். நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால நிற்போம், நம்பி நிற்கிறோம். அண்ணன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் எப்பவுமே அண்ணன் கூட தான் இருப்போம், அண்ணனுக்கு சப்போர்ட் தான். ஒரு சிலர் அப்படி இப்படி பேசுகிற வச்செல்லாம் எதுவுமே இது பண்ணிடக்கூடாது, எல்லாம் நாங்கள் அண்ணன் பின்னாடி தான்.